நான் சொல்கிற இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாக்கா கன்ஃபார்மாக சொல்கிறேங்க, ஃப்யூச்சரில் உங்களோட ஃபைனான்ஸ் வந்து இப்போ இருக்கிற மாதிரி இருக்காது, கண்டிப்பாக இன்னும் பெட்டர் ஆயிரும். என்னன்னு தெரியணுனாக்கா இந்த வீடியோவை முழுசாக கேளுங்க. சம்பளம் எடுத்தோடனே என்ன செய்வீங்க? கட்டுறது, லோன்ஸ், கமிட்மெண்ட்ஸ், செலவு இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு மிச்சம் இருந்தால் அப்புறம் தான் சேவிங்க்கு போடுவீங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் மாதம் செய்கிறீங்கனாக்கா இது தவறுங்க. இதை தயவு செஞ்சு நீங்கள் மாற்றிடுங்க. இந்த ஹேபிட்டை நீங்கள் மாற்றி சம்பளம் எடுத்தோடனே கொஞ்சம் தொகை முடிஞ்சால் 10%, அப்படி உங்கள் சம்பளத்துலேருந்து 10% உங்களால் ஒதுக்க முடியலனாக்கா ஒரு ஸ்மால் அமௌண்ட் நீங்கள் ஆரம்பிக்கலாம். அந்த ஸ்மால் அமௌண்ட்டை எடுத்து நீங்கள் சேவிங்கில் போடுங்க. சேவிங்னாக்கா பேங்க்கில் போட சொல்லுங்க, கோல்டாக வாங்கி சேமிப்பு பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கோல்டாக வாங்கி சேமிப்பு பண்ணும்போது உங்களுடைய காசும் செலவாகாமல் இருக்கும், நீங்களும் எடுத்து செலவு பண்ண மாட்டீங்க. ஸோ எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பப்ளிக் கோல்டில் 100 ரிங்கிட்லேயே நீங்கள் உங்கள் சேமிப்பை ஆரம்பிக்கலாம், கோல்டு சேவிங்க. ஸோ மிச்ச காசை வந்துட்டு நீங்கள் அப்புறமா லோன்ஸு கட்டுறது, பில் கட்டுறது இதுக்கெல்லாம் நீங்கள் செலவு பண்ணிங்கனாக்கா மாதம் சேமிப்பு கன்ஃபார்மாக உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபார் யோர் ரெய்னி டேஸ் நீங்கள் பயப்படவே தேவையில்லை, பிகாஸ் உங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் ரெடி ஆயிருங்க.